இட்லி வடை தோசை உப்புமா பூரியும் கிழங்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. டீ காப்பி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் 4 டீ. சரி. இவனை யாரா சப்ளையரா போட்டது? இவன் போற வேகத்துக்கு மஜ்னன் தான் வருவான். உனக்கு கணி தெரியாதாடா? மன்னிச்சிடுங்க சார். இவனை இந்த கடையில சேர்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிரா சனியா. எங்கிருந்தியா இவனை பிடிச்ச? கடை உருப்படணும்னா முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க. இவன் ஏன் எப்படி இருக்கான்? சின்ன வயசுல வெள்ளைக்காரி பேயை பார்த்து பயந்துட்டேன்னு சொன்னான். போய் பேங்க்ல டீயை கொடுத்துட்டு வா, எனக்குன்னு வந்து சேர்ந்திய. Come on. Hands up. Don't move from there. யார் அசையாதீங்க. யாராவது அசைச்சிங்க குழந்தை உயிரோட இருக்காது. Come on. சொன்னா கேளுங்க. Come on. வா சீக்கிரம் வா. வாங்க இன்ஸ்பெக்டர். ஏய் வாடா. ஏய் வாடா. வண்டியில ஏறா வண்டியில. Thank you டாக்டர். Thank you. வெல்கம். ஏய் என்னடா டீ சாப்பிட்ற? போடா. ஏய் போடா போடா போடா. இங்க போடா. ஏய் ஏற்கனவே அரக்க இருக்க முழுக்க இருக்கணும் ஆயிட்டானே. ஓடுங்கடா. காசு கொடுத்து டீ குடிக்கலான்னு வந்தா இப்படி பண்றானுங்களே. ச்சே. பொண்டாட்டி பிரச்சனை தாங்காம இங்க டீ குடிக்க வந்தா இங்கேயும் ஒரு பிரச்சனையா? ச்சே. என்ன ஒண்ணு செஞ்சிடாது.
ரெடி ஆயிட்டீங்களா மேடம்? நான் எப்பவும் ரெடி சார். ஓ, உஷா இப்ப வந்துட போறா. அவ வந்தா என்ன, எதுவும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்க வேணாம், நீங்க போங்க சார். ஐயோ, வாங்க. ஆண்டி, இந்த ஃப்ராக்க உனக்கு போட்டு விடுறேன், சரியா? இது புதுசு. வேண்டாம் ஆண்டி, நீ நல்ல பாப்பால இல்ல? எனக்கு சாரி போதும். நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா சாரி கட்டிக்கலாம், சரியா? நான் எப்போ பெரியவள ஆவேன்? அட, நீ என்ன ஸ்டெதஸ்கோப்பை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? உட்காருங்க டாடி. ஆனா ஏன்? உட்காருங்க டாடி. அட, ஆ. நீ டெஸ்ட் பண்றதுக்கு லேட் ஆகுமா? ஏதாவது சீரியஸான பிரச்சனையா? டாடி, உங்களுக்கு சொத்த பல் இருக்கு. ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிட கூடாது. நீ வரலையம்மா? இல்லக்கா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. எக்ஸாம் வந்துருச்சுல, இந்த வருஷமாவது பாஸ் ஆயிடுமா? இல்லனா எனக்கு தான் அசிங்கம். ஃபீஸ்? ஓ, அத மறந்துட்டனே. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதா ஃபீஸ். எங்க கிட்ட வா. போய் சொல்லாதீங்க. எனக்கு தரேன்னு சொல்லிட்டு எல்லா முத்தத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துருவீங்க. வா வா போலாம். வா. சரி, நம்ம கூட்டத்துல நாம ஒருத்தரை இழந்துட்டோம். நம்ம கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம். அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் சரி, நாம பழி வாங்கியே தீரணும். இங்க எல்லாருமே சமந்தான், அதனால சமமா பிரிச்சுக்கணும். அதுதான் நம்ம பாலிசி. இந்த பாலிசி இருக்கிறதுனால தான் நாம பிரியாம இருக்கோம். இல்லனா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்துருப்போம். கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா நம்ம தான் அரசியல்வாதிங்க கிடையாது இல்ல. இனிமே நாம யாராவது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நொடியிலேயே விஷத்தை சாப்பிட்டுருவேன். அப்படி நம்ம ரகசியங்கள் என்னைக்கும் ரகசியமா தான் இருக்கும். நம்ம அறிவரக்கனுக்கு எதுவுமே கொடுக்கலையே. தேங்க்யூ, தேங்க்யூ சீஃப். நம்ம கூட்டத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சவன் ராஜப்பன் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, எல்லா பூட்டையும் இவன் சாதாரணமா திறந்துருவான். இவன் மந்திரியோட கையெழுத்து கூட சாதாரணமா போட்டுருவான். எந்த மந்திரியோட சைனை வேணா போடலாம். ஆனா சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மைக் காயறதுக்குள்ள மந்திரி சபையே கலைச்சிடுறாங்களே, அது ஒண்ணுதானே வருத்தம். ஆனா நம்மளுடைய இந்த ஒற்றுமை என்னைக்குமே நீடிச்சிருக்கணும். வணக்கம் டாக்டர். அன்னைக்கு நான் பிடிச்சு கொடுத்தல, அவன் ஏதாவது சொன்னானா? அவனை பத்தி எதுவும் விசாரிக்க முடியல. ஏன்னா ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் செத்துட்டான் டாக்டர். ஏன்னா அவன் ஏற்கனவே விஷம் சாப்பிட்டுருக்கான். ஐ see. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே டாக்டர், பாய்.
யாரு? நீ யாரு? நான் பப்பேன். ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல்ல சப்ளையரா இருந்தேன். ஆஹா, நான் ஏதோ சிஐடி தான் மஃப்டியில் வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். திருடன். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னோட தலைக்கு இந்த ஊர் போலீஸ் 50,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அப்போ சீக்கிரமா ஏன் தலைக்கும் விலை வச்சிருவாங்க. நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாமா? உனக்கு சப்ளையர் வேலையை தவிர வேற ஏதாவது வேலை தெரியும்? எதுவும் தெரியாது. அப்ப 2-3 நல்ல தொழிலை நான் உனக்கு கத்து தரேன். பூட்டை உடைச்சு திறக்கிறது, திருட்டு கையெழுத்து போடுறது, சதி பண்றது, திருட்டுத்தனம், பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது. எனக்கு ஒன்றும் ஆகல. கூட அஸ்டண்டா சேர்ந்துக்கிறியா? நீ பொழைச்சுக்குவ. ரொம்ப சந்தோஷம். போலீஸுக்கிட்ட இருந்து மறைஞ்சு வாழலாம்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ என்னோட சங்கத்துல சேரணும். நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். என்னை ஏமாத்தணும் நினைச்சா போட்டு தள்ளிடுவேன். குருவே, உண்மையிலேயே நீங்க யாருங்க? மனித கடவுள் நாராயணா. நான் யாருங்கிறத நீ அங்க போனது புரிஞ்சுக்குவ. இப்ப கையில எவ்வளவு வச்சிருக்க? இது அங்கிட்டு தூக்கி போடு. பிந்து, பிந்து செல்லம். இந்தா. டாடி எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரல. பாப்பா தூங்கிட்டால? இல்ல. எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. இந்த நேரத்துலயா? நீ தூங்கு. எனக்கு கதை சொல்லியே ஆகணும். உங்களுக்கு கதை தெரியுமா டாடி? ஐயோ, எனக்கு தெரியாதேம்மா. ஆன்ட்டிக்கு தெரியும். ஆன்ட்டி. ஆன்ட்டி படிச்சிட்டு இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, ஆன்ட்டிக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்ததே நான் தான். அது தெரியாதா? பிந்து இப்ப வந்துருவா. சேச்சா வரமாட்டா. உஷா இருக்கால? உஷாவையும் இப்ப கூட்டு வந்துருவா. சே, இப்படி யாராவது வைக்கப்படுவாங்களா? ஆம்பளைங்களுக்கு தான் அது இல்லையே. ஆன்ட்டி ஒரு கதை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேனே. அப்ப நான் சொல்லவா? ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல 7 தையல்காரர் இருந்தாராம். அந்த தையல்காரருக்கு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஊசி இருந்துச்சாம். நீங்க தூங்குறீங்களா? இல்ல. அந்த ஊசி கிணத்துல விழுந்துருச்சாம். ஐயோ பாவம். பாவம்னு சொன்ன ஊசி கிடைக்குமா என்ன? இல்ல. இல்லன்னு சொன்ன ஊசி கிடைக்குமா? ஓஹோன்னு சொன்ன ஊசி கிடைக்குமா? ஐயோ, என்ன படுத்துறாளே. படுத்துறாளே சொன்ன ஊசி கிடைக்குமா? சுச்சுன்னு சொன்னா ஊசி கிடைக்குமா? டாடியோட செல்ல குட்டி வா. டாடிக்கு தூக்கம் வருது. டாடி, காலை தூக்கி என் மேல போட்டுறாதீங்க, சரியா? இல்லம்மா, தூங்கு.
ஐயோ 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 அப்பா ஐயோ ஆ கம்பியை ஒழுங்கா கட்டிட்டேல்ல? ம் ஏய், யாரா நீ? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? கேட்குறேன்ல, சொல்கிறா. செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரேன், அதான். ஆ, இந்த பக்கம் தான் உன் வீடு இருக்கா? ஆமாம், அந்த தெருவில். என்ன பார்த்து பேசுகிறா? ஒரு பெட்டி மாதிரி வானத்தில் ஏதோ பறந்து போகிறத பார்த்தேன். என்ன, நீ பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் பார்த்தேன். ஒரு ஆள் கூட இந்த பக்கம் ஓடினதை நான் பார்த்தேன். அப்போ அவன் வேலையாக தான் இருக்கும். அவனை பிடிங்க சார். ராஜப்பெல்லாம் ஒரு ஆளே இல்லை சார். என்னோட சொந்த முயற்சியால இந்த பெட்டியை நான் திருடிக்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட். ஆனா இதை திறக்கிறதுக்கு ராஜப்பன் வரணும் இல்லையா? வேணாம் சார், இந்த பொட்டியை நானே திறப்பேன் சார். நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன் சார். ஓகே, ரைட். உனக்கெல்லாம் என் மேல மரியாதை இல்லைல்ல? ஒரு செகண்ட்ல இந்த பூட்டை திறந்து கட்டுறேன் பார். நிறுத்துறா. முட்டாள்தனமான வேலையை செய்யாதரா, முட்டா பேல. கஷ்டம். என்ன தொடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. தேவை வரும்போது எப்படி தொடாம இருக்கிறது? ஹேர் பின் எடுத்தம்மா. திறமைசாலி தான். பாத்தியாடா, லைலாவுக்கு உன்னை விட என் மேலதான் மதிப்பு அதிகம். அப்படிதான். எழுந்துரு. என்கிட்ட அவன் வித்தைய காட்டுறியா? டீ எடுத்துக்கோங்க. என்ன முகத்துல சிரிப்பு? சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன். என்ன யோசிச்சேன்னு சொல்லு. முன்னாடியெல்லாம் நான் உங்களுக்காக டீ எடுத்துட்டு வரும்போது ரொம்ப பந்தாவா அங்க டீயை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவீங்க. அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு அழகுன்னு எனக்கு தெரியாதே. கிண்டல் பண்ணாதீங்க. அப்ப என் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட முகத்தை மட்டும் இல்ல, வேற எங்கேயும் நான் பார்க்க மாட்டேன். அதோட குமாரி இந்திரா என்னோட வைஃப் ஆவான்னு நான் எதிர்பார்க்கலையே. அப்படின்னா உங்களுக்கு அப்போ என் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு யார் சொன்னா? ஆனா நான் அப்பவே உங்களை விரும்பினேன். படிப்பே குறியா இருந்ததுனால நான் அதை பத்தி யோசிக்கல. ஒரு பெரிய டாக்டரா இருக்கும்போது ஒரு கிராமத்து பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சிருப்பீங்க. என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது? டாடி, அம்மாவை விடுங்க, என்ன கொஞ்சுங்க. புது ஷூ வேணும்னு நேத்து முழுக்க அழுதுட்டு இருந்தா. டாடி வாங்கி தரேன், ஓகேவா? நீ அப்பா கூட போயிட்டு வா, சரியா? ஹே, one for me also.
பல்ஸ் செக் பண்றீங்களா? டாக்டர் ஆச்சே. அப்ப சரி, நான் ஹார்ட் செக் பண்றேன். அடடா, எந்த செக்கப்புக்கும் ஒத்துக்க மாட்டேன்னா அப்ப வெயிட்ட செக் பண்ணு. இந்த கிச்சு கிச்செல்லாம் மொத்தமா மாத்திரம் பாரு. முதல்ல பாடு. என்ன ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி கூப்பிடுறா, நீ போய் குளி. மம்மி, இந்த மீசையை எனக்கு கொடுக்க சொல்லுங்க. தேவையில்லாம அவர் கூட சண்டை போடாதம்மா. இல்ல, எனக்கு இது வேணும். இதை எடுத்து கொடுக்க முடியாதம்மா. இல்ல, வேணும். ஐயோ, அதெல்லாம் எடுத்து தர முடியாதுராமா. நாளைக்கு இவகிட்ட மீசை எடுத்துட்டு வந்து கொடுங்க. எடுத்துன்னு தரமா? வா. ஓ, கண்டிப்பா ஆம்பளை பையன்தான். டாக்டரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இந்த டெக்னிக்கை யார் வேணா யூஸ் பண்ணலாம். நீ சிரிக்கவே வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா ஆம்பளை பையன்தான். அப்பவாச்சும் நம்ம பிந்துவ மகனேன்னு கூப்பிடாம இருப்பீங்கல்ல? பொண்ணா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நமக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கால, ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும். பாஸ் 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 பாஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் பாஸ். ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். விஷயம் என்னன்னு சொல்லு. ட்ரெஸரில இருந்து நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வருதான். KLC 9 ஜிப்ல வருது. பயங்கர செக்ரட்டரியோட வருது. செக்ரட்டரி இல்லடா, செக்யூரிட்டி. Okay, let us get ready for the tomorrow. வெல்கம் மிஸ்டர் பாலச்சந்திரன். எஸ் சார். இந்த கேஸுக்கு சரியான அதிகாரி நீங்க தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். விஷ் யூ குட் லக் மிஸ்டர் பாலச்சந்திரன். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, அக்கா கூப்பிடுறாங்க. அம்மா, ஐயோ. என்னாச்சு? அப்ப நாம உடனே கிளம்பலாம். நானும் வரேன். நீ இப்ப வர வேண்டாம்டா. ஒரு சின்ன தம்பி பாப்பா இதோ அம்மா வயித்துக்குள்ள இருக்கான். எனக்கு தம்பி எல்லாம் வேண்டாம். பின்ன எனக்கு ஒரு பூனைக்குட்டி போதும். இன்னும் டைம் ஆகல டாக்டர். இருந்தாலும் டெலிவரி இங்கே பாக்குறதா நல்லது. எனக்கும் அப்படித்தான் தோணுது. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க டாக்டர். இங்க நாங்களாம் தான் இருக்கோம்ல. தேங்க்யூ. இதையும் ஒரு பெரிய அற்புதம். பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஓய்வே இல்லாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடையில மொத்த அன்பையும் இது பத்திரமா பாதுகாக்கும். அன்பு மட்டும் இல்ல, தாங்க முடியாத துன்பமும் அதுக்குள்ள இருக்கு. நீ கவிஞரா இல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்டா? நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க.
என்னாச்சுமா? சார், சில ரவுடிங்க என்ன 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 கார்ல கூட்டிட்டு வந்து இந்த பள்ளத்துல தூக்கி வீசிட்டாங்க. அவங்க என்ன நாசம் பண்ணிட்டாங்க சார், நாசம் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதம்மா, நீயா விருப்பப்பட்டு ஒண்ணும் வரல. வா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உனக்கு அந்த கார் நம்பர் தெரியுமா? தெரியாது சார். சரி, வாமா போலாம். காரை நேரா ஓட்டு, நான் சொல்ற ரூட்ல வண்டியை விடு, இல்லைன்னா உன் தலை சதுரிடும். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் ஈவினிங். நமக்கு ஈவினிங்கா இருந்தா மார்னிங்கா இருந்தா என்ன? எங்கெல்ல நிறைய பேரை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க பேங்க்ல வச்சு. என்ன இதுக்காக இங்க கூட்டு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல உட்காருங்க. டாக்டர், ஒரு ஸ்மால் அடிச்சா உடம்புக்கு ஒன்றும் ஆகுறது இல்ல. நான் குடிக்க மாட்டேன். நீங்க என்ன இங்க கூட்டு வர அளவுக்கு நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க தப்பு பண்ணதா நாங்க யாருமே சொல்லலையே. நான் என்னோட வைஃபை பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன். அவங்க பிரசவம் நல்லபடியா நடக்கும். ஹாஸ்பிட்டல்ல தானே, இந்த காலத்துலாம் பஸ்லயே பிரசவம் நடக்குது. அப்புறம் என்ன? இப்ப எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது. அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்ன தேவை? எதுவா இருந்தாலும் அதுக்கான பீஸை நாங்களே கொடுத்துறோம். கம் வித் அஸ். வா 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 வாங்க வா. நெஞ்சில ஷூட் பண்ணிருக்காங்க. புல்லட் உள்ளே இருக்கு. அதை வெளியெடுத்து இவரை நீங்க தான் காப்பாத்தணும். அதுக்கப்புறம் நீங்க வந்த வழியே திரும்ப போகலாம். சரி, நான் பாக்குறேன். ஒரு ஆபரேஷன் செஞ்சாகணும். அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். டாடி 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 என்னாச்சு பிந்து? டாடி வந்த உடனே போயிட்டாரு. நீ அழாதம்மா. குழந்தை ஏன் அழுதுட்டு இருக்கா? அவ கனவு கண்டு அழறா சங்கரா. நீ கிளம்பு. சரி. நீ படுத்து தூங்குமா, அழாதம்மா. அழாத, வா படு. அந்த புல்லட்டை நான் வெளியே எடுத்துட்டேன். அவர் பழச்சிப்பாரு. ஆனா ஒரு 2 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். தயவு செஞ்சு
இனியாவது என்னை இங்கிருந்து போக விடுங்க. கண்டிப்பா நீங்க இங்கிருந்து போலாம். ஆனா முகமது பூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்கிருந்து போக முடியும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. போஸ் சொன்னா சொன்னதுதான், அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. சார் என்ன பாக்குறீங்க? டாக்டர் சார் கூட்டிட்டு போய் கட்டி போடுங்க. வாங்க சார், வாங்க. டாக்டர் ராஜன் வீட்டுக்கு வரலையா? ஆமா டாக்டர், நேத்து நைட்ல இருந்தே வரலையா? அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. இது ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். உள்ள போ. நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. ஒரு டாக்டருங்கிற முறையில என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். இனி அவருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. உடனே கிளம்பணுமா? டேய் இங்க பாரு, நாங்க ஒண்ணும் மிருகங்க இல்ல, நன்றி உள்ள மனுஷங்க தான். நீ உடனே டாக்டரை வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்ல எனக்கு விருப்பம் தான். ஆனா அதை காட்டு. நல்ல சக்தியுள்ள கை. இந்த கையால தானே ஜன்னலை உடைச்ச. அது மட்டும் இல்ல, பேங்க்ல எங்க ஆள் பீட்டரை பிடிச்சதும் இந்த கை தானே. இந்த கைக்கு வீரப்பதக்கமே கொடுக்கணும். இந்த இத வச்சுக்கா. கால ரொம்ப பலம் அதிகம் போல இருக்கு. இந்த காலை வச்சு தானே தப்பிச்சு ஒண்ண. ஓடுறா. ஆளு செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஷரீஃப், இங்க பாரு. சொல்லுங்க பாஸ். இவனை கொண்டு போய் ரூம்ல வச்சு போட்டு. ஐயோ ஐயோ ஐயோ. Cheers. Cheers. நம்மளோட எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த டாக்டரை உயிரோட விடக்கூடாது. நான் இப்ப என்ன யோசிச்சனோ அதை தான் நீயும் சொன்ன. வா. பாவம் நல்லா தூங்குறான். இதுக்கு மேல இவரை எழுப்பி கஷ்டப்படுத்த வேண்டாமே. சரி. நோ, ஐ வில் டு இட். ஓகே. Oh my God. மம்மி
மம்மி எப்போ வருவாங்க ஆண்டி? சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. உங்க வயித்துல இருந்து புண்ணுக்குட்டி எப்போ வரும்? ஐ, மம்மியும் டாடியும் வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டாக்டர் சரியில்லையா? இல்ல, அவசரமா நாங்க அவரை பார்க்கணும். எங்க போயிருக்காரு? எப்ப வருவாரு? தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்களா? இதோ எடுத்துட்டு வரேன். இங்க பாரு. அட, நீ எதுக்கு பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. பிந்து பாப்பா எங்க? அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த ஈரமான ட்ரெஸ்ஸ போட்டிருக்க கூடாது. ஜுரம் வந்துரும். சத்தம் போடக்கூடாது. ரிமூவ் இட். ரிமூவ் இட். I said remove it. எங்க போறீங்க டாக்டர்? நாங்களாம் ரொம்ப கவலைப்பட்டோம். இந்திரா எப்படி இருக்கா? உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். ஆனா சிசேரியன் செய்ய வேண்டியதாயிடுச்சு. ஏன்? நான் போய் பார்க்கலாமா? இப்ப முடியாது. நான் வீட்டுக்கு கால் பண்றேன். நாங்க இப்பதான் உங்க வீட்டுக்கு கால் பண்ணோம். உங்க போன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வழியில எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. நான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இப்ப இருக்கிற எஸ்பி என்னோட ஃப்ரெண்டு தான். நான் போயிட்டு வரேன். பிந்து, உஷா, பிந்து.
பிந்து, உஷா, பிந்து, உஷா, பிந்து, உஷா. चलो बिंदु Yes, come in. உட்காருங்க. நீங்க சொன்ன பங்களால நாங்க போய் செக் பண்ணோம். அப்புறம் அங்க யாருமே இல்ல. அப்படின்னா அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இருக்கலாம். அப்புறம் ராஜன், இந்த மாதிரி சூழ்நிலையில நாம தளரக்கூடாது. மன தைரியத்தோட அதை எதிர்கொள்ளணும். அறிவுரை சொல்றது ரொம்ப சுலபம். உன்னோட கவலைய என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்தின என் வாழ்க்கையில கடவுள் கொடூரமா விளையாடிட்டாரு. உன்னை ஆசுவாசப்படுத்த இனி யாராலையும் முடியாது. ஆனா ஒரு விஷயம், இழந்த எதையுமே நம்ம திரும்ப அடைய முடியாது. உண்மைதான். ஆனா அந்த எண்ணம் தான் என்னை இன்னும் சோர்ந்து போக வைக்குது. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அழ மட்டும்தான் முடியும். வாழ நேரம் கிடைக்காது. என் மக பிந்துவையும் என் தங்கச்சியும் நான் இழந்திருக்கேன். அவங்க தான் என்னோட உயிர் பாலா. இப்போ உனக்கு ஒரு மகன் இருக்கான். அவனை நீ தான் வளர்க்கணும். அதை மறந்துடாத. எஸ், ராஜன் ஹியர். என்ன சீரியஸா? நான் இதோ வரேன். வா. டாக்டர், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணோம். நளினி, இவன் என்னோட ஃப்ரெண்டு. இந்த குழந்தைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. வாங்கிக்கம்மா. உள்ளவா. என்கிட்ட சொல்லாம குண்டா எங்கேயுமே போக மாட்டான். ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. அவன் திறமசாலி. நம்ம கூட்டத்திலேயே பெரிய பலசாலி அவன். ஆனா என் அளவுக்கு புத்திசாலி இல்லைல்ல. ஒருவேளை யாராவது கிட்னி அப்பம் செஞ்சிருப்பாங்களோ? கிட்னி அப்பம் இல்லடா முண்டம். கிட்னாப். கிட்னாப் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை.
ஒருவேளை ஏதாவது பெரிய சதித்திட்டமா இருக்குமா? இப்ப எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அப்புறம் எப்போ முடிவு பண்ணலாம்? வாயை மூடு. போடா இங்க இருந்து. நளினி கோழிக்கோடுல ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. நான் இப்ப இங்க வந்ததுனால இங்கேயே எங்கேயாவது பார்க்கணும். நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத. பழசையெல்லாம் மறக்க முயற்சி பண்ண. விலை மதிப்பில்லாத பலதையும் நீ இழந்துட்ட, உண்மைதான். ஆனா இப்ப பிறந்த அந்த குழந்தை அதை விட விலை மதிப்புள்ளது. உங்களுக்கு கார் வேணுமா? ஏன் கேக்குற? குழந்தைக்கு தேவையான பொருளை வாங்க போறேன். நீ எடுத்துட்டு போ, எனக்கு ஜீப் இருக்கு. நாங்க வலை வீசியிருக்கோம். குற்றவாளிங்க கண்டிப்பா சிக்குவாங்க. என்ன நம்பிக்கை வரலையா? இருக்கு. ஆனா என்ன ஆனா? நான் சட்டம்லாம் படிச்சதில்ல பாலச்சந்திரா. ஆனா நம்மளுடைய சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்கு. அது வழியா கொலைக்காரங்களும் தப்பிக்கிறாங்க. இவனுங்க தப்பிக்க மாட்டானுங்க. உன்னோட திறமை என்னன்னு மத்த எல்லாரையும் விட எனக்கு தெரியும். ஆனா அந்த திறமையெல்லாம் அரசியல்வாதிக்கு அடிப்படையாம பாத்துக்கோ. என்ன அப்படி அடக்கிட முடியாது. என்ன ஐபிஎஸ் ஆக்குனது அரசியல்வாதிங்க இல்ல. தலசேரியில் நடந்த சம்பவத்துக்கான கொலை குற்றவாளிகளை நீ அரெஸ்ட் பண்ணல, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி, நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். ஏய், இட்ஸ் ஆல் ரைட். ஓ, அத மறந்துட்டேன் பாரு. உனக்கு கட்டி பிடிச்சு முத்தம் தான் ஃபீஸ். என் பக்கத்துல வா. சும்மா போய் சொல்லாதீங்க. எனக்கு தரேன்னு எல்லா முத்தத்தையும் அம்மா கிட்டே கொடுப்பீங்க.
அழாதடா செல்லம், அழக்கூடாது செல்லம்ல. வாங்க 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 வாங்க. ஒன்னும் இல்லை, அழக்கூடாது. ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை. பால் குடிக்கிறியா? இந்தா. ஆ ஓ ஆ குடி. ஆ என்னாச்சு என் செல்லத்துக்கு? நேத்து நீ எங்க போயிருந்த? பழசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஓய், பயங்கரமா அடம் பிடிக்கிறான். நைட்டு பூரா எங்களை தூங்க விடல. இப்ப சின்ன குழந்தை தானே. இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தூக்கத்தை கெடுக்க போறானோ யாருக்கு தெரியும்? எனக்கு பசி எடுக்குது. வா, டிஃபன் சாப்பிடலாம். எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிற அறிவாளி என்ன யோசிக்கிறீங்க? மறக்கவே முடியாத விஷயங்கள் கூட இருக்கும். இருக்கலாம். இருக்கலாம்லாம் இல்ல, இருக்கு. நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்ப என் கூட ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. நாங்க ஒருத்தர் காதலிச்சோம். ஓ, ஐ சி. உன் ஒய்ஃப் டாக்டருங்கிற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. காதலிச்ச பொண்ணை பத்தி தான் டாக்டர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ண பொண்ணை பத்தி இல்ல. ஐ எம் சாரி. அப்போ காதல் வேற, கல்யாணம் வேற இல்ல? காதலிச்சவளையே கல்யாணம் பண்ணும் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா என்னை படிக்க வச்ச என் மாமா இறக்கும்போது அவர் மக கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. வழக்கமா படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இல்ல? மாமாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடன் இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சரிதானுங்க? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். டீ. ஆனா பாலச்சந்திரா, இந்திரா தான் எனக்கு எல்லாமுமா இருந்தா. என்னோட வீட்டை ஒரு சின்ன சொர்க்கமா மாத்திட்டா. இவன் ரொம்ப சென்டிமெண்டான ஆளு நளினி. எந்திரிச்சு வந்து கையை கழுவுங்க டாக்டர் சார். போலீஸ் நம்மளை தேடி வந்துட்டாங்க. உடனே இங்க இருந்து எல்லாரும் கிளம்பணும். வாங்க சீக்கிரமா போலாம், வெளியே போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. சாப்பாடு சாப்பிட வாங்க. எல்லாமே தயாரா இருக்கு. செல்ல பையா. செல்லம். ஓ சரி சரி சரி, ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல. நீங்க பெரிய டாக்டர் ஆகும்போது ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்றது சரியா இருக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க. சும்மா என்ன பம்பு இழுக்காத. டாடி, மம்மியை விடுங்க, என்ன கொஞ்சுங்க.
என்ன இது போதுமா? நீங்க சரியா சாப்பிடவே இல்லையே. வேணாம். வேண்டான்னா மறந்துட்டு கையை கழுவுறது தான் நல்லது. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சாப்பிடுறேன். நளினி, என்ன டாக்டர், எது கூப்பிட்டீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு பொண்ணு எது கல்யாணம் பண்ணிக்கிறா? அம்மாவாக தானே. கல்யாணங்கிற உறவுக்குள்ள சிக்காம ஒருத்தி தாயாக முடிஞ்சா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாக்கியம். எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற என்ன இதுக்கு மேலேயே காயப்படுத்தாத. சாரி டாக்டர், நான் காயப்படுத்துறதுக்கு சொல்லல. உண்மையிலேயே எனக்கு இப்ப வலியே பெரிய போதை ஆயிடுச்சு. ஒருவேளை அதுக்கு காரணம் நானா இருக்கலாம். நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? சரி எது தப்பு எதுன்னு யாருமே விசாரிக்கலையே. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு, வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்களா?
வாழ்க்கையவே ராஜினாமா பண்ணவனா. அன்னைக்கு தானே அவர் உங்ககிட்ட விரக்தியா பேசாதீங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கணும்னு நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இனி எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. அந்த டாக்டரை நாம கொல்லலைன்னா அது ஆபத்தாயிடும். நாம சீக்கிரமாவே இந்த வேலையை முடிச்சாகணும். போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்களா? நம்ம ஃபாரஸ்ட்ல சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, பயப்படாத. இது வேற மக்கர் பண்ணிக்கிட்டு जैता है ये बंधन अंजा है तेरे मेरे बीच में, जैता है ये बंधन अंजा. லைலா ஓ லைலா லைலா நீந்தான் என் லைலா, நீ என்னோட லைலா லைலா. நான் ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. அதாவது நம்ம பாஸ் நமக்கு கண்கண்ட தெய்வம்ல, சரிதானே? ஆனா அவர் அடிக்கடி சொல்றது ஞாபகம் இருக்கா? எல்லாரும் எல்லாருக்கும் சமம், புரியுதா? அதனால அதனால எனக்கும் வேணும் ஷேர். ஷேரா? ஓ, இதெல்லாம் ஓப்பனா சொன்னா அசிங்கமா இருக்குமே. ஒரு ஸ்மால் வேணும். ஸ்மாலா? ஒரு ஸ்மால் கிஸ் வேணும். இப்போதைக்கு அது போதும். அடே என்னையா? பொண்ணையும் பணத்தையும் மட்டும்தான் இங்க பங்கு வைப்பாங்க, பொண்ணுங்களை பங்கு வைக்க மாட்டாங்க. வச்சா என்ன? ஒரு இன்ச் கூட முன்னாடி வராத. இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு அதெல்லாம் சொல்ற? உனக்கு கராத்தா தெரியும்னா எனக்கு கும்ஃபு தெரியும். கும்ஃபு. நானும் அவகிட்ட உரிமையா தான் போனேன். அவ ஒரே உதையில பறந்து வந்து இங்க வந்து விழுந்த. ஐயோ! ஆனா அவ டெக்னிக் எதுவும் என்கிட்ட பலிக்கல. நான் என் வித்தையில காட்டிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். புரியுது புரியுது. நான் விழுந்த அதே குழியில வந்தா நீ வந்து விழுந்திருக்க. நாம ரெண்டு பேரும் ஒன்னா மேல ஏறிப்போம். நம்மளால மேல ஏற முடியுமா? மெதுவா 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 புடிச்சுக்கடா. பாத்து பாத்து பாத்து.
சரி, நான் சொல்லட்டுமா? எங்க ஊரு ஒரு பட்டிக்காடு. எங்க ஊரும் தான். என் வீடு ரொம்ப சின்னது. நல்லது. சின்ன வீட்ல தான் பெரிய மனுஷங்களாம் பிறப்பாங்க. அப்படி நான் முதல் பிரசவத்தை என் வீட்லயே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்லாம் இல்ல, முடிவே பண்ணிட்டேன். அண்ணே காசு போடுங்கண்ணே, காசு போடுங்கண்ணே, காசு போடுங்க அண்ணே, காசு போடுங்கண்ணே, காசு போடுங்கண்ணே, போடுங்க காசு, காசு போடுங்க. அரே ஓ ஏ ராணி, ஆயே வாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாத பெரிய வித்தைகளை இப்ப நாங்க காட்ட போறோம். ராணி, கண்டிப்பா காட்டணும், நிச்சயமா காட்டணும். பாயோ और बहनों, சகோதரி சகோதரமாரே, அம்மா தங்கமாரே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கெல்லாம் உற்சாகமா கை தட்டுனாதான் என்னோட ராணிக்கும் தைரியம் வரும். கமான், கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. வாமா, வா ராணி, படுத்துக்கோ, படுத்துக்கோ, சும்மா படுத்துக்கோ. சோஜா, நல்லா தூங்கு ராஜகுமாரி, தூங்குமா, தூங்கு. அப்படிதான். சோஜா ராஜகுமாரி, சோஜா. அது கொடுங்க, அது கொடுங்க. வெரி குட். சோஜா, சோஜா, சோஜா. அன்பான பெரியோர்களே, மாயம் இல்லைங்க, மந்திரம் இல்லைங்க, நல்ல அசல் கத்தி. இந்த கத்திய வச்சு நான் ராணியோட கழுத்தை இருக்க போறேன். ரத்தம் வரும், ஆனா யாரும் பயந்துராதீங்க. பயப்படாத ராணி, இது மந்திர வித்தை. இப்ப நான் ராணியோட கழுத்தை வெட்ட போறேன். அரே ஓ பகவான், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க பகவான். ஓ மேரி பகவான், ஓ மேரி பகவான். பாத்தீங்களா? ரத்தம், 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 கலப்படம் இல்லாத ரத்தம். இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துனா போதும், என் ராணி எந்திரிச்சு வந்துருவா. ஓம் கிரீம் காளி. எல்லாரும் கத்துங்க, ராணி, 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 ராணி. நமஸ்கார் சேட்ஜி. ஹலோ. ஃப்ளவர், பேப்பர்ல செஞ்ச ஃப்ளவர் உங்க ஒய்ஃப் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க, வாங்கிக்கிங்க. அசையக்கூடாது. என்கிட்ட பெட்டியை கொடு. கொடுக்க மாட்டேன். குடிய பெட்டிய இந்தா, இதை வச்சுக்க, இடத்த காலி பண்ணு.
வர பேய். ஐயோ 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 பயப்படாதடா, நான் தான். நீதானா? அந்த பெட்டியேடு. இந்தா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தா முடியல. முடியாதுடா, இது நம்பர் லாக்கு. ஐயா, அடே மகாபாவி சேட்டு. அறிவு கட்ட முட்டாள், இப்பயாவது புரிஞ்சுக்க. தூக்கு போட்டு செத்தவன் அரங்காங்கயத்துல மறுபடியும் தூக்கு போட்டு சாவறவனுங்களா இருக்கானுங்க. சரி, ஏதோ கிடைச்சதுல பாதி பாதி. இது உனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. அத நீயே வச்சுக்கோ. போடா. ஐயோ ஐயோ. இது யாரோ திட்டம் போட்டு செஞ்ச ஒரு கொலை. ஆமா, உன் மோதிரம் எங்க? மோதிரம் எங்கேயாவது தொலைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது அப்படின்னா? அது தெரியல. ரொம்ப விலை அதிகமான ஒரு வைர மோதிரம்ல அது. ஆமா, அதை விட விலை அதிகமானதெல்லாம் இழந்தவன் தான் நான். இருந்தாலும் இதை தொலைச்சிடாத. தேங்க்ஸ். இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியுமா? அதான் கிடைச்சிருச்சு. இப்ப தெரிஞ்சு என்ன? அந்த கொள்ளக்கூட்டத்தை சேர்ந்த லைலாங்கிற பொண்ணு கொலை செய்யப்பட்ட இடத்துல தான் இந்த மோதிரம் கிடைச்சது. அப்போ இது ஒரு ஆதாரம் இல்ல? இதை நீயே வச்சுக்கோ. என்ன ஆதாரம்? இந்த மோதிரத்தோட சொந்தக்காரன் தான் கொலை பண்ணா நிரூபிக்க வேண்டாமா? ரொம்ப கஷ்டம். உண்மையாவே இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நீ என்ன அரெஸ்ட் பண்ண? அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, இருந்தாலும் உண்மையை ஓப்பனா சொல்றது தான் உனக்கும் எனக்கும் நல்லது. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ப்ளீஸ், நல்லா யோசிச்சு பாரு. என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையா? சொல்லணும். ஒண்ணு சொல்லணும். எனக்கு என் குழந்தை வேணும். நளினி, நளினி. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையுமே கேட்டேன். நான் குழந்தைய தரமாட்டேன். நளினி, அவ என்னோட குழந்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஆதாரம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது உங்களோட குழந்தை தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ இந்த குழந்தையோட அப்பா நான் இல்லையா? நான் அப்படி சொல்லல. மிஸ்ஸஸ் ராஜன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்தாங்கன்றது உண்மைதான். ஆனா அந்த குழந்தை தான் இதுங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்ல. ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சின்ன வீட்டுல தான் நான் இவனை பிரசவிச்சேன். அது என்னோட குழந்தை. நளினி, நம்ம பாஸை பத்தி எதுவுமே தெரியலையே. அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? ஒன்னு நேரம் செத்துருப்பாரு, இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருப்பாங்க. அப்போ நம்ம நிலைமை ரொம்ப ஈஸி. தற்கொலை தான். விஷம் கையில் இருக்குல்ல? இருக்கு. அதை எடு, நாம செத்து போயிடலாம். நாம ஒன்னாவே சாப்பிடலாம். பாப்பா, அழுகாத, அழாத, சாப்பிடு. ராஜப்பா, என் குடல்லாம் எரியுது. உனக்கு? என் குடல் இப்பதான் புத்துணர்ச்சியா இருக்கு. ராஜப்பா,
நான் இப்ப செத்துருவேன். பின்ன விஷம் குடிச்சா உயிரோட இருப்ப? ராஜப்பா, என் கூட நீ சேர்ந்தே இரு. நாம 2 பேரும் ஒன்னா சாகலாம். வேணாண்டா வேணாம், நீ தனியாவே போ. இப்போதைக்கு நீ மட்டும் செத்தா போதும். நான் சாப்பிட்டது வெறும் தேன் தான், தேனு. ராஜப்பா, என்ன ஏமாத்திட்டியடா. கஷ்டம். இவனும் போயிட்டான். என்கிட்டே வேலையை காட்டினான், காலி பண்ணிட்டேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, இந்த நாட்டை நடுநடுங்க வச்ச பயங்கரமான கொள்ளக்காரன் ராஜப்ப சிங் எழுதுவது. நான் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சரணடையலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 2 மணிக்கு நான் தனியா பனிச்சு கோயிலுக்கு வருவேன். தங்கள் உண்மையுள்ள ராஜப்ப சிங். சார், நான் தான் அந்த கடிதம் எழுதினேன் ராஜப்பன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் MA வரைக்கும் படிச்சிருக்கேன். வாழ்றதுக்கு வேற எந்த வழியுமே இல்லாததுனால தான் என்னை மிரட்டினது நான் இவங்க குரூப்பில் சேர்ந்துட்டேன். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு சார். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. வாழணுங்கிற ஆசையினால தான் நான் சரண்டர் ஆகிறேன் சார். இந்தாங்க.
இல்ல நளினி, ராஜன் இனிமே வரமாட்டான். குழந்தைய பார்க்கவாவது வருவார்ல? அவனால வர முடியாது. அவனோட குற்ற உணர்ச்சி அவனை தடுக்கும். குற்ற உணர்ச்சியா? டாக்டர் ராஜனுக்கா? எதுக்கு? அதெல்லாம் இப்ப சொன்னா உனக்கு புரியாது. எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அன்னைக்கு டாக்டர் ஒரு கொலையாளின்னு நீங்க சொன்னீங்கல்ல? இப்பவும் சொல்றேன், நான் அதை நம்புறேன். டாக்டருடைய தங்கச்சியையும் அவரோட சின்ன குழந்தையும் கொடூரமா கொண்டவங்க கொலையாளிங்க இல்லையா? ஆமா. சரி, அவங்கள நீங்க கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு பதிலா அப்பாவி டாக்டரை நீங்க துரத்திக்கிட்டு இருக்கீங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கா? இங்க பாரு, யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு முடிவெடுக்க வேண்டியது நீ இல்ல. சொந்த பந்தம்னு பார்க்காம என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. You are under arrest. அரஸ்டா? எதுக்கு? கொலை குற்றத்துக்கு. செத்து போனவன் திருடனாவோ கொள்ளக்காரனாவோ இருக்கலாம். பட் இட்ஸ் a murder. இது ஒரு மர்டர் இல்லைன்னு யாரும் சொல்லுங்க. உன்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல. எனக்கும் அதுக்கு டைம் இல்ல. நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. ஆனா அதுக்கு போலீஸ் ஆபீசரான நான் அனுமதி கொடுக்கணும் இல்லையா? அசையாம நில்லு. ஓ, ஐபிஎஸ்ங்கிற அதிகாரமா? இல்ல, நீதியோட சக்தி. நீதி? தூ! இந்த நாட்டுல அப்படி ஒண்ணு இருக்கான்னு அந்த பேரை சொல்லி நீங்க சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்க நீதியும் நீங்களும். ராஜன், கத்தாத. இதுக்கு மேல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு பயம் இருக்கு. அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. ஓ, கடமையை நல்லாவே பாக்குறேன். அதோட பலன் தான் பட்ட பகல்ல ரோட்ல ஜனங்களை வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சட்டத்தை கையில் எடுக்காத. நான் கையில எடுத்தது உங்களோட சட்டத்தை இல்ல, என்னோட மரியாதைய. அதுக்கு ஏற்பட்ட கரைய ரத்தத்தால மட்டும் தான் துடைக்க முடியும். இன்னும் நிறைய பேர் மிச்சம் இருக்கானுங்க. அது நடக்க வாய்ப்பே இல்ல ராஜன். நடக்கும். அதை நான் நடத்துவேன். இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் உன்னை லாக்அப்ல அடைச்சிருவேன். லாக்கப்பா? சிறகில்லாத ஒரு தேவதை மாதிரி இருந்தா என் பிந்து. அந்த பிஞ்சு கழுத்தை நெரிச்சவன் கையில நீ எத்தனை விலங்க போட்ட?
துளசி பூ மாதிரி பரிசுத்தமானவ என் தங்கச்சின்னு எத்தனை முறை சொல்லிருக்க? அவளை பலாத்காரம் பண்ணி கொன்னவனை எந்த லாக்கப்ல அடைச்ச? நில்லு. நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன் முட்டிக்கு கீழே சுட்டுருவேன். அவ்வளவு இறக்க காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இந்தா என் நெஞ்ச பார்த்து சுடு. சுடு. உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றலை. இப்போ என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். சார், நான் உங்களுக்கு 1 வாரம் தான் டைம். தேங்க்யூ சார்.
நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. குழந்தைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. டாக்டர் ராஜன் எங்க இருக்காருன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூங்க. நீங்களா சார்? உட்காருங்க. கர்த்தாவே, நீங்க தான் இவரை இங்க அனுப்பியிருக்கீங்க. சார், உங்க குழந்தைக்கு ரொம்ப முடியலையா? இப்ப ஐசியூவில் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்லு, இப்ப யாராவது இங்க வந்தாங்களா? இந்த நேரத்துல யார் என் வீட்டுக்கு வரப்போறா? யாரும் வரலையா? வா போலாம். டாக்டர், சீக்கிரம் வாங்க. குழந்தைக்கு எதுவும் இல்ல. உங்களை சிக்க வைக்கிறதுக்காக அவர் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. ட்ரெஸ் மாத்திக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டாக்டர் யாரு? டாக்டர் ஷெனாய் ஒரு எமர்ஜென்சி கேஸுக்கு நான் வந்திருக்காரு. இப்பவே அவர்கிட்ட பேசி ஆகணும். இப்ப முடியாதுங்க. உள்ள பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணி பட் ஆகணும். நான் என் டியூட்டியை செஞ்சாகணும். ஹாஸ்பிடலுக்குள்ள டாக்டரோட டியூட்டி தான் முக்கியம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு நீ தடையா இருக்க கூடாது. இல்ல, ஆபரேஷனுக்கு நீங்க தான் தடையா இருக்கீங்க. உனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. நீ வெறும் ஒரு டாக்டர் தான். எங்கள மாதிரி டாக்டருக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். இந்த உலகத்துல ரொம்ப பெருசு நோயாளியோட உயிர் தான். டாக்டர், உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. இனி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணல. நான் வெளியே போனா பாலச்சந்திர அரெஸ்ட் பண்ணிடுவான். இல்ல, நான் உங்களை காப்பாத்துவேன். நளினி, அன்னைக்கு காலேஜ்ல படிக்கும் போது எவ்வளவு தைரியசாலியா இருந்தீங்க. இப்ப இப்படி பயப்படுறீங்க. நளினி, என் குழந்தை இறந்து போனதை பார்த்தப்ப என் மனசு பதறி போயிடுச்சு. இன்னும் நான் அதுல இருந்து மீளல. உங்களை வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். எதிர்பாராத விதமா சந்திச்சேன். நான் மறக்கணும்னு நினைச்ச நினைவுகள் ஒரு தீயா என் மனசுக்குள்ள இறங்கி என் மனசையும் ஆத்மாவையும் சாம்பல் ஆக்கிடுச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் சந்திச்சுக்கவே கூடாது. இல்ல, இனி எப்பவும் நாம ரெண்டு பேரும் சந்திக்க மாட்டோம். ஆனா என் குழந்தை, அவன் என்னுடைய பையன். நான் இழந்த எல்லாத்தையும் அந்த பிஞ்சு கைகளால திரும்ப கொடுத்தாதான் என்னால அனுபவிக்க முடியும். அவனை வளர்த்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு நீங்க தான் என்ன அனுமதிக்கணும். He is dead. He is dead. நீங்க தடுத்து நிறுத்தி பேசிக்கிட்டு இருந்ததால் நளினி, அந்த டாக்டர் எங்க? தியேட்டருக்குள்ள தானே இருந்தாரு. அங்க இல்ல. அப்ப போயிருப்பாரு. எங்க? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எல்லாம் தெரியும். என்ன முட்டாளாக்காத. நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா? உன் கூட இருந்த டாக்டர் ராஜன் தானே? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ராஜன் ஒரு கொலைகாரன். அப்படின்னா நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே? நீ தான் என்ன அரெஸ்ட் பண்ண விடாம புத்திசாலித்தனமா தப்பிக்க விட்டிய. ஒரு கொலைகாரனை காப்பாத்துறதும் சட்டப்படி குற்றம் தான். அதான் தெளிவா சொல்றீங்களே.
நான் குற்றவாளியா இருந்தா நீங்க தாராளமா நடவடிக்கை எடுங்க. தயங்க மாட்டேன். தேவை வந்ததுன்னா அதையும் செய்வேன். ஆனா இந்த நாடகத்துல நீ ஜெயிச்சிட்டன்னு மட்டும் நினைக்காத. எந்த நோயும் இல்லாத குழந்தைய இங்க அட்மிட் பண்ணீங்களே, அது நாடகமா இல்லனா? நீயும் எனக்கு எதிரிதாங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா ஒரு விஷயம், நான் குழந்தைய பெருத்துட்டு போயிடுவேன். எதுவுமே தெரியாத ஒரு பச்சை கை குழந்தை அது. உங்க பரிசோதனைக்கு பயன்படுத்துற வயசு அதுக்கு இல்ல. இந்த பக்கமா போலாம் போலாம்.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கம் ஆன்.